இஸ் கோயிங் டு ப்ரே. He's going to pray and give sacrifices to God. Pray பண்ணுவார் எப்பொழுதும். அவருக்கு என்ன தெரியுமா எண்ணம்? என் பிள்ளைங்க சில சமயத்துல பாவத்துல விழுந்துரும், பாவத்துல விழுந்துரும். இத பார்த்து பிசாசுக்கு என்ன வந்துருச்சு? பிசாசு பிடிச்சிட்டான். ஓ இதான் அவன் வீக் பாயிண்டா அப்படின்னு சொல்லி யாருக்கு அடி விழுந்துச்சு? வைஃப், பிள்ளை, வீடு எல்லாத்தையும் கிளியர் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் கை வச்சிட்டான். அவன் என்ன தெரியுமா போய் சொல்றான்? நீங்க எடுத்து வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிக்கணும் தெரியும். இப்ப டைம் இல்ல. யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே நீங்க யோபு சுத்தி ஒரு வேலிய போட்டு வச்சிருக்கீங்க, அவன் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால தான் உங்களை துதிக்கிறான். அப்படின்னா என்ன தெரியுமா பிசாசு சொல்றான்? யோபு உங்களை எதுக்காக தெரியுமா துதிக்கிறான்? அவன் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட ஏன் தெரியுமா போறோம்? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காகவே. இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா யோபுவோட கண்டிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுங்க. டேஞ்சர். நம்ம எதுக்காக தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே பரலோகத்துல இருந்து எனக்கு ஒரு திட்டத்தை அனுப்புனீங்களே, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் வாழ்றேன் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க. ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கறது வந்து கஷ்டம் கிடையாது. ஆனா நீங்க இப்படி ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா பிசாசு என்ன செய்வான்? உடனே கிராஸ் பண்ணிடுவான். இங்க இதுதான் அவன் பலவீனமான்னு சொல்லி எதை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அதுலதான் அடி விழ போது. அதனாலதான் நீங்க சொல்லாதீங்க எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காரியம் மட்டும் நான் என்னால விட்டு கொடுக்க சொன்னீங்கன்னா போச்சு, அங்கதான் அடி விழும். ஏன் தெரியுமா? நீங்க தானே வாய் விட்டீங்க. பிசாசு காத்திருப்பான், எந்த இடத்துல வீக்குவேன், எங்க அடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்ன? நம்ம லைஃப் நோக்கம் என்ன? ஆண்டவர் பரலோகத்துல நமக்கு ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. இந்த புத்தகத்தின் காரியத்தை செஞ்சு முடிக்கணும். ஆப்பிரிக்கா போஸ்ட் ஆப்பிரிக்கா போங்க, அமெரிக்கா போஸ்ட் அமெரிக்கா போங்க. அதுக்கு தகுந்த விசா, அதுக்கு தகுந்த காசு, அதுக்கு தகுந்த வீடு, அதுக்கு தகுந்த பிள்ளைங்களுடைய காரியங்கள் அத்தனையும் பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு? பரலோகத்தின் பொறுப்பு. அம்பாசிடர்னா ஒரு கண்ட்ரிக்கு போனா வீடு கொடுக்கல, காடி கொடுக்கல, காட் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எல்லாமே கொடுத்துதான் அனுப்புறாங்க. அப்ப பரலோகம் என்ன அவ்வளவு சீப் ஆயிடுச்சா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். பாருங்க, ஆண்டவர் ராஜ்யம்னு சொன்னா ஜனங்களுக்கு ஒரு ஈலினமான ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? இல்ல ஏன்னா சேர்ச்சில் உள்ளவங்களும் அப்படி பாடுனதுனால இல்ல எது கேட்டா புரியுது என்ன சொல்றேங்க? நீங்க பாருங்க, சர்ச்சில் எடுத்துக்கீங்களேன், ஜனங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வரவங்களும் ப்ராப்ளம் ஆனவங்க தான். புரியுதா உங்களுக்கு? ப்ராப்ளம் இல்லை சர்ச்சுக்கு யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? மண்டையில பாய்சன் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க நல்லா இருக்கும்போது எங்களுக்கு ஆண்டவர் தேவை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் தேவை உண்டாக்கிடுவாரு. அப்புறம் ஒடியாந்து வரணும். என்ன தெரியுமா சொல்றேன்? எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? உண்மையா ஆண்டவரை என்ன செய்யறதுனால? நேசிக்கிறதுனால. உண்மையா ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? இது இயேசு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யல, ஒரு பாவம் கூட செய்யல. ஆனா நம்ம பாவத்துக்காக அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாவ அறிக்கை செய்யும் போது இயேசு பிதா பாக்குறாரு, இயேசு ரத்தத்தை பாக்குறாரு. பார்த்துக்கு என்ன செய்யறாரு? பாவ அறிக்கை விட்ட கேட இயேசு என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் புக்ல இருக்கிற எல்லா ரோங்கான காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்து தேவதூதன் அழைச்சிருது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் நமக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட கிஃப்ட் இருந்தா மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவங்களை பத்தி நல்ல ஆண்டவருக்கு தெரிஞ்சு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்காக? ஒரு சீல் ஆஃப் ரிடெம்ப்ஷன். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னா Paulina, anak perempuan Vincent adalah kau punya hak milik kerajaan Jesus. Job. எப்படி ஜாப் வந்துச்சு? ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவிய பேசுறீங்கல்ல, அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல, பரிசுத்தாவிய உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப ஜாப் பண்ணியாச்சு. பிசாசு பார்த்தா தெரியும். பிசாசுக்கு என்ன தெரியும்? ஆஹா, இதுல கையை வைக்க கூடாது, கை வச்சா ஷார்ட் அடிக்கும். ஏன்? கை வச்சு பாருங்க, பிளக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கை வச்சு அடி ஷார்ட் அடிக்க மாட்டேங்காதா? அடிக்கும். அதனால பிசாசு கை வைக்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம ப்ராப்ளம்? நம்மளுக்கு சாக்கெட் மட்டும் தான் கேட்டல. ஏன் காட்டலன்னா பைபிள் படிக்கல, ப்ரே பண்ணல, தோத்த கரண்ட் இல்ல. அப்புறம் சொல்றது பிசாசு
பிசாசு அடிச்சுட்டோம் பிரதர். பிசாசு அடிப்பாங்க, உனக்கு தான் கரண்டே இல்லையே, போயிட்டு டிஎன்பியை பாரு. நாங்களாம் டிஎன்பி, நாங்க மீட்டர் போட்டு கரண்ட் உங்களுக்கு சப்ளை கொடுப்போம். அவர் பிரதர் வயர் பண்ண சொல்லி சப்ளை கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டைரக்டா சப்ளை போட்டுங்க. எங்க 3 ஃபேஸ் கரண்ட் போட்டுங்க டைரக்டா போட்டுங்க. ஃபார்வர்ட் 5. புரியுதா உங்களுக்கு? எத்தனை ஸ்டாப் மீட்டர் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு கரண்ட் வந்தாலும் உங்களுக்கு வீட்டுல பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எங்க கிட்ட வராதீங்க ப்ளீஸ். நாங்க எல்லாம் உங்களுக்கு கரண்ட் சப்ளை பண்ண முடியாது. எங்க வேலை என்ன தெரியுமா? நாங்க வந்து வயர்மேன், உங்க ஹஸ்பண்ட் தானே. நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? வயரை வந்து ஃபிக்ஸ் தான் பண்ணி விட முடியும். ஆனா கரண்ட் வரது எங்க இருந்து? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து. அதனால இயேசு கிறிஸ்து அதிகமா நேசிங்க. சொல்லுங்க, ஜீசஸ், I can live without anything, but I cannot live without you. I want my Jesus to talk one word to me today. இன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு பேசுங்க போதும். கிரேசியா இருக்கணும். கிரேசி அப்படி கிறுக்குத்தனமா இருக்கணும். ஆண்டவரே சொன்னா பார்த்தீங்களா, மணிக்காம் இல்லைங்களா? மணிக்காம் மட்டும் இல்லை, ஹவுஸ் காம், காம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சீங்கன்னா அப்படியே நடக்கும். நீங்க சொல்லிங்க கிறுக்காயிடுச்சு போல, ஹாஸ்பிட்டல் போய் மணிக்காம் அப்படின்னு இதை நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்க எப்படி தெரியுமா இருக்கும்? கிறுக்கு மாதிரி தெரியும். நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தா ஆண்டவர் அப்படியே செஞ்சு முடிப்பாரு. I'm trying. நினைச்சு உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு இயேசு கிறிஸ்து வந்து சீப்பாட போட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இலவசமா உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? சீப் ஆக்கிடுறோம். சர்ச்சும் சீப் ஆயிடுச்சு, ஜனங்களும் சீப் ஆயிட்டாங்க, ஊழியக்காரங்களும் சீப் ஆயிட்டாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்க சீப்பா இருக்கலாம், சர்ச் சீப்பா இருக்கலாம், ஆனா என் தேவன் இயேசு கிறிஸ்து சீப் கிடையாது. He is Almighty God and He has all the power to bless you. The only thing can bless. பாருங்க, திருமணம் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருமணம் பண்ணும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நான் ஒண்ணே என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி மோதிரம் எப்படி மோதிரம் போட்டேன். என்ன ஆச்சு நினைக்கிறீங்க? இப்ப என்னாச்சு? இப்ப என்ன இருந்துச்சு? எனக்கும் அவருக்கு என்ன வந்துருச்சு? இப்ப ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. ரிலேஷன்ஷிப் வந்த கடை என்ன தெரியுமாச்சு? இப்ப இவருக்கு இருக்க அத்தனை சொத்தம் எனக்கு சொந்தம். அதுக்கே தான் ரொம்ப பேர் கல்யாணம் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறாரு, இவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன செஞ்சிடணும்? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் கூட இருப்பேன்னு சொல்லி முதல்ல போட எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஓடுறீங்க பிச்சுக்கிட்டு இயேசு பார்த்து. அவர் எப்படி இருக்கும்? அவரு என்ன மாப்பிள்ள பொண்ணை கேட்டா கடறாரு, மாப்பிள்ள பொண்ணை கேட்டா ஒரு மாதிரியா இன்னும் பண்றாரு. ஏன் என்ன விஷயம் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேள்வி உருவாக்க. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிட்ட போங்க. உங்களுக்கு புரியணும்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிட்ட போங்க. இயேசு கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்க மறக்க மாட்டார். இன்னைக்கு இது எத்தனாவது பாயிண்ட் சொல்றீங்க? சொல்லிட்டு இருக்கேன். 7வது நோக்கம். உங்க நோக்கம் எப்படி இருக்கணும்? மோட்டிவ்ஸ் மஸ்ட் பி கரெக்ட். பாருங்க, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இவரு நம்ம பேர் என்ன? யோபுக்கு பிள்ளைங்க, ஆடு மாடு, வீடு எல்லாமே என்னாச்சு? எல்லாமே செத்து போச்சு. உடம்பெல்லாம் என்னது? சொறி தெரியுமா உங்களுக்கு? ஓட வச்சு நானே I read from the book of the Greek lexicon சொன்னா Greek word and Hebrew word direct translation எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவனோட உடம்புலாம் புழு வலிக்கிட்டு இருந்துச்சான். ஓ காட், புழு எப்படி இருக்கும்? அவனுக்கு வலிச்சிருக்கல, எப்படி நாள் இருக்கும்? You know what God did? ஆண்டவரு பிசாசை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்னாலதான் இவனுக்கு இந்த நிலைமை. இப்ப என்ன தெரியுமா செஞ்சார் ஆண்டவரு? அவனுக்கு ஒரு பதில் இல்ல. துவாக்காளி கண்ட கந்திரோகி கட்டணும் பிசாசு. யாருக்கு? யோபுக்கு. அதான் அவன் கடைசி நாட்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு? முன்னே காட்டிலும் டபுள் ஃபோல்ட் பிளெஸிங் இருந்துச்சான். இன்னைக்கு எத்தனை ஜாமா பிசாசு உங்கள்கிட்ட திருட்டான் பேசுறீங்களா? ஒரு சிலர்கிட்ட காடியை திருட்டான், வீடை திருட்டான், பேங்க் அக்கௌண்ட்டை திருட்டான், வேலையை திருட்டான், சந்தோஷத்தை திருட்டான், பிள்ளைங்களை திருட்டான், எத்தனை காரியத்தை பிசாசு திருட்டான். It is time for the devil to pay back you double fold. 2 வைஃப் கேட்றாதீங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? மற்ற காரியம் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? டபுள் ஃபோல்ட் வரணும். எப்ப தெரியுமா வரும்? இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க போனாதான். சும்மா ஆண்டவரே
இங்க பாருங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம். நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட ஒரு சில காரியத்தை நீங்க கேட்கலாம். அப்போ எப்படி ஆண்டவரே ப்ளீஸ் 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 அப்படின்னு அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன செய்வாரு? என்ன செய்வாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரே ப்ளீஸ் 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 என்ன செய்வாரு? நீங்க அப்படி கேட்கக்கூடாது, இப்படிலாம் கேட்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஜெபமே இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெபமே இருக்கக்கூடாது. எப்படி தெரியுமா ஜெபம் இருக்கணும்? ஆண்டவரே நான் ஊழியக்காரன், என்னை பரலோகத்துக்கு அனுப்புனீங்க, நானே பிச்சைக்காரமா இருந்தா என்னை பார்த்து எவன் நம்புவான்? உங்களை பார்த்து வெக்கமா இல்லையா ஆண்டவர்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்னை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன ஆண்டவர் பிளஸ் பண்ணி இப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பார்த்து சந்தோஷம் அடையா. எஸ், என் புள்ள பாரு எவ்வளவு உரிமையா கேட்கறான் என்கிட்ட. That is how God wants you to talk to him. He wants to talk to you like a father to the children. பிள்ளைங்க கேக்குது பாருங்க, அம்மா அப்பாட்ட நீங்க காசு கொடுத்தா நான் கேள்வி சப்பாத்தி போட்டு போவேன், எனக்கு என்ன அவமானம்? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நான் அவமானம், நான் இப்படித்தான் ஓட்ட சப்பாத்தி போட்டு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் ஆண்டவர்கிட்டயும், ஆண்டவரே நான் ஓட்ட சப்பாத்தி போட்டு தான் போவேன், சப்பாத்தி பூசா வாங்கி கொடுக்கலீங்க, உங்களுக்கு தான் அவமானம். பாருங்க எல்லாம் பார்க்கட்டும். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா ஆண்டவர் நான் சொல்வாரு, இவன் விட்ட நம்மளே அவமானம் ஆக்கிடுவான் இவன் அப்படின்னு சொல்லி God will keep blessing you. இன்னைக்கு துணை நம்மளோட ரைட்ஸ் நமக்கு எடுக்க இது நீ ஆண்டவர் பிள்ளை. அநேகத்தை நீங்க பாருங்களேன், ஆண்டவர் பிள்ளைன்னு சொன்னா கூட ஒரு சந்தேகம் தான். எப்படி? என்ன சந்தேகம்? போய் சொல்றாரா? ஏதோ சும்மா சந்தோஷப்படுறதுக்காக இந்த பாஸ்டரு டேக் ஆகுறாரு. நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்துல நான் பேசிட்டு இருக்கேன், நானே உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த வார்த்தை பைபிள்ல உங்களை குறிச்சு எழுதியிருக்கோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? பைபிள் வசனத்தை அப்படியே பிடிச்சு கொள்ளணும். என்ன பிடிச்சு கொள்ளணும்? கர்த்தரனே வாழாக்காமல் தலையாக்குவார், கர்த்தரனே கடன் கொடுப்பு செய்வார், கடன் வாங்காத இருப்பாங்க போட்டிருக்கு. அது எங்க போட்டு நினைக்கிறேன், டியூட்ரோனமி சாப்டர் 28 அதிகாரம் 1-14 வசனத்தை டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்வாரு? என்ன பதில் சொல்றாங்க? நான் சொன்னதுதான் எனக்கு சொன்ன பதில். ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் சரிடா, அங்க மேல 2 வசனத்தை படின்னு. முதல் வசனமும் 2ஆம் வசனமும் படிடா. அதனாரு படிச்சேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவருக்கு மட்டுமே. ஆண்டவரே என்ன திருப்பி கோணல் பண்ணிட்டீங்க? அப்ப நான் கீழ்ப்படியலையா? கீழ்ப்படிய வேண்டியது கீழ்ப்படி, நான் கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன். இன்னைக்கு பாருங்க, தாய் தகப்ப பிள்ளைங்க நல்லா சந்தோஷப்படுச்சுன்னா அம்மா அப்பா என்ன செய்வாங்க? இந்த வீடு வச்சுக்க, இந்த காடி வச்சுக்க, இந்த கொடுத்தாங்க இல்லையா? ஏன் ஏன் அம்மா அப்பாவுக்கு தெரியும், இவன்கிட்ட கொடுத்தா இவன் அது ஜாமனை ஒழுங்கா பருப்பா பார்த்துக்குவான், எண்ணெய் ஒழுங்கா பார்த்துக்குவான்னு. சில அம்மா அப்பா சாவரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை கொடுத்தா சுருட்டிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு பாய் பாய்னு ஓடிடும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் அநேக கிறிஸ்டியனை பிளஸ் பண்ணல. ஓ காட், புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க தாறுமாறா கஷ்டப்பட்டுக்கிட்டு காசு இல்ல, கடன், அது இது கஷ்டத்துல அழுதுட்டு இருக்காங்கன்னா, ஆண்டவர் உங்களை நம்பல. You getting me? God did not trust you, and that is why He is not giving you. So today, if God trusts you, He will give. அவர் பாருங்க, பரலோகத்தை எடுத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கோல்டன் ரோட்டோ ரோடு எப்படி இருக்கு? மவுண்ட்ல செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் பில்டிங்ல என்னது? பேர்ல் என்ன சொல்றது? முத்தா, ஒரே ஒரு முத்தம் அவ்வளவு பெருசு. அது ஒரு முத்து எவ்வளவு பெருசு தெரியாது. அங்க இருக்கிற வயசுத்தரிச்சு திரம் சொல்றது தமிழ்ல சிப்பியா, சிப்பி எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியல பரலோகத்துல. ஒரு கதுவு பெருசா ஒரு முத்து பரலோகத்துக்கு. அப்படி எல்லாமே கோல்டு. இங்க பார்த்தா கோல்டு, இங்க பார்த்தா கோல்டு. ஆண்டர் பிச்சைக்காரா? உங்க ஆண்டர் பிச்சைக்காரா? நான் சொல்றேன், நம்ம ஆண்டர் பிச்சைக்காரே கிடையாது. ஆனா நம்ம ஏன் பிச்சைக்காரதமா இருக்கோம்? இன்னைக்கு ஏன் பிச்சைக்காரதமா இருக்கோம்? ஆண்டவர் நம்பல. அதான் பாயிண்ட். ஸோ டுடே ஆண்டவர் நம்புற மாதிரி நீங்க இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மோட்டிவ், உங்களோட ஊழியம் எதுக்காக நீங்க இருக்கணும்னா, பரலோகத்துல இந்த புத்தகத்துல எழுதப்பட்ட காரியத்தை மட்டும் செய்யணும். அடுத்த பாயிண்ட் போறேன், பாயிண்ட் 7 நினைக்கிறேன். ஓகே, பாயிண்ட் 7 வாசிங்க. 8. ஓகே, பாயிண்ட் 8 எழுதி கொள்ளுங்க. அன்ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னியாமை இல்லைன்னா நாட் ஷோயிங் மர்சி, அப்படின்னா இறக்கம் காட்டுறது இல்லை. அப்படின்னா என்னது? இது 4 பாயிண்ட். நீங்க மற்றவங்க பாவத்தை மன்னிக்கலன்னா ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டாரு. இப்ப பாருங்க, ஜனங்க என்ன சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா? எல்லாருமே கெட்டவங்க, நான் ஒண்டிதான் பிரதேசில பிரதர் அத்தனை பேருமே மோசமானவங்க, நான் ஒண்டிதான். இப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுங்க, அவங்க ஒண்டிதான் கெட்டவங்க. அத்தனை பேர் நல்லவங்க. இன்னைக்கு பாருங்க, பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவான். இப்படித்தான் கொண்டு வருவான்.
நான் ரொம்ப பாவம், யாரு குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு அனாதியா இருக்கேன். உங்களுக்கு இப்படி என்ன வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் ப்ராப்ளம், வெளியே உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்படி பிசாசு உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். நீங்க என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? ஆண்டவரே நான் எல்லாரையும் என்ன செய்றேன்? மன்னிக்கிறேன். மன்னிச்சா பத்தாது, என்ன தெரியுமா செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிறது எதுக்காக தெரியுமா? திருப்பி ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார், அதுக்காக இல்லை. உண்மையா மனசார ஆசீர்வதிக்கணும். முடியுமா? நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை அதிகமா குத்துறவங்க அவங்கள டெய்லி ஆண்டவரே மனசார நானே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்க. அன்ஃபர்கிவ்னஸ். மத்தேயு 6:12 இது எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடன்களை எங்களுக்கு. இது எங்க ஆண்டவர் சொல்றாரு? எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. கடனாளிகளை மன்னிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்க கடனை மன்னிப்பாரு? செத்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்கள செத்தாலும் மன்னிக்க. என்ன துரோகம் பண்ணாங்க, என்ன பின்னால கத்தில குத்திட்டாங்க. நான் சொல்றேன், குத்துறது அவங்க இல்ல, பிசாசு. பிசாசு வேற வந்து குத்துனா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? பிசாசு எப்படி வரும்? எப்படி ரொம்ப வச்சுக்கிட்டு அப்படியா நீட்டி கத்தியில கை வச்சுக்கிட்டு அப்படியே வரும் பிசாசு. பிசாசு எப்படி வரும் சொல்லுங்க? டென்ஷனா வரும், அழகா வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கும்? இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாது. ஆனா அவங்கள பாவிச்சு அவங்க பின்னால இருந்து உங்களை அப்ப நாம என்ன மாத்தப்படும்? இந்த மனுஷன் தான் அப்படி செஞ்சாரு. இந்த மனுஷன் இல்லை, அந்த மனுஷன் பின்னால இருக்கிற அசுத்தாவி. ஸோ நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறேன். அந்த அசுத்தாவி, அந்த மனுஷனுக்குள்ள இருக்க அசுத்தாவி என்ன செய்யறேன்? கற்ற இயேசுவின் நாமத்துல அந்த மனுஷனை விடுதலை பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா பிசாசு அந்த மனுஷன் விட்டு போயிடும். மனுஷன் மன மாதிரி இருவாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஸோ இது நீங்க செய்யணும். ஸோ இது அன்ஃபர்கிவ்னஸ். யாக்கோபு 2:13 எடுத்து வாசிக்க வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இரக்கம் காட்டாதவங்களுக்கு நியாய தீர்ப்புல ஆண்டவர் உங்களுக்கு இரக்கமே காட்ட மாட்டாராம். இன்னைக்கு ஜனங்களை பார்த்து இறக்கப்படுறீங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஆள் வராங்க, உங்களுக்கு தெரியும் உங்களை கட்டிலாம் அவங்க வந்து சிச்சுவேஷன் ரொம்ப துரோகமா இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்றீங்க? சரிக்கணும், ரைட்டு வேற நினைக்கிறோம். ஐயோ இப்போ துரோகம் எப்படி அப்படிதானே? ஐயோ இப்படிதான் இருக்கான். நம்ம என்னவோ ஆண்டவர் வந்து பசுத்தவன் மாதிரி, அவங்க என்ன பெரிய பாவி மாதிரி யோசிக்கிறோம். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, 2 பேர் இருந்தானா. ஒருத்தன் வந்து ஆயக்காரன், இன்னொருத்தன் சாதாரண மனுஷன். ஆயக்காரன் சொல்றோம், ஓ நான் தசங்கம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், ஜபத்தை நீட்டா லெஞ்சு ப்ரே பண்றேன். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இங்க இருக்கான் சாதாரண மனுஷன். அவனு திரும்ப சொல்றான், ஆண்டவரே பரலோகத்துக்கு எதிர்ப்பாவும் உங்களுக்கு நான் பாவம் செய்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இவனை தான் ஆண்டவர் மன்னிக்கிறான், இவனை மன்னிக்கிறேன். இன்னைக்கு பாவம் அறிக்கை செஞ்சு மனம் மாதிரி விட்டுருவோம். ஏன் மற்றவங்க மேல கசப்பு நமக்கு? நீங்க இந்த மாதிரி கசப்பு வச்சிருந்தீங்கன்னா அந்த கசப்பை பிசாசு கொண்டு போய் காட்டுவோம். இந்த மனுஷன் இந்த ஆளு மேல இப்படி கசப்பா இருக்காரு, இந்த ஆளு மேல இவங்க மன்னிக்கல, இவங்க பிரேயர் அத்தனை என்ன செய்யுங்க? ஆண்டவரே என்ன செய்யுங்க? கேன்சல் பண்ணுங்க, ஒன்னுத்தையும் கொடுக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த மாதிரி ஜனங்க உங்ககிட்ட வாழ்க்கையில வந்தாங்கன்னா நீங்க இதை செஞ்சாகணும். ஓகே, இது வந்து நம்ம 8 நம்ம 9க்கு வாங்க. 9 என்ன பண்றதுன்னா கவனன் அது உடன். சில முத்தகப்பர்கள், உங்களுடைய தாய் தகப்பனா இருக்கலாம், உங்களுடைய தாத்தா பாட்டியா இருக்கலாம், அவங்க ஆதாம் நாட்கள் முதல் நம்ம வாழ்க்கை வரைக்கும் சில முத்தகப்பன் நம்மளுடைய முத்தகப்பன் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. உடன்படிக்கை என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த தேவர்களுக்கு, இந்த தேவதைகளுக்கு, அப்படில்லாட்டி இந்த பிசாசுக்கு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. என்னத்துல உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க? நான் உயிரா இருக்க வரைக்கும் நீ எனக்கு காசு கொடு, நீ எனக்கு இதை கொடு, அதை கொடு, நான் செத்த பிற்பாடு நான் உனக்கு என்ன ஆயிடுறேன்? நான் உனக்கு பலியாயிடுறேன். இப்போ இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா யூஸ்வலி வாட் தே வில் டு காவ் கேட்கும். அது கோழி வெட்டி முச்சந்தில வெட்டி வெட்டி அது ரத்த பலி கேட்கும். ரத்த பலி எதுக்கு தெரியுமா? அந்த காவனன்ட் என்ன செய்யறதுக்கு? என்டாஸ் பண்றதுக்கு. என்டாஸ் என்னது? அது லைஃப் ஆக்குறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே யாராவது பண்ணியிருப்பாங்க, கட்டாயம் இருக்குமாங்க. இருக்கும் மேலே அதான் சொன்னேன், ஃபேமிலி ட்ரீ இல்லை, ஃபேமிலி ஃபாரஸ்ட் புஷ். ஊத்தா உங்களுக்கு கொக்கோ இல்லை, இப்போது ஊத்தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ என்னது மேலேருந்து கீழே அவ்வளோ என்னது அவ்வளோ சாபம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க இதுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ரத்து பண்ணணும். இயேசுவின் நாமத்துல எல்லா உடன்படிக்கை, என் முத்தகப்பர்கள் செஞ்ச உடன்படிக்கை, இந்த தேவர்கள் இது தெரிஞ்சதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஸோ நீங்க என்ன ஆண்டு வெளிப்பாடு கேட்கணும். ஆண்டு வேற என்ன விட்டுட்டேன், ஆண்டவர் வேற என்ன விட்டுட்டேன், ஆண்டவர் ஆண்டு வேர்டை கொடுப்பாரு. சில சமயத்தில் ஊழியக்காரன் மூலியம் பேசுவார், சார் டைரக்டாக பேசுவார். நினைக்காதீங்க ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்கறது, எப்படி ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கறது நான் கற்றுக் கொடுக்க போறேன் அடுத்து இந்த சீரி முடிஞ்சதும். ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க வெட்டியே ஆகணும். இது நம்பர் 9. நம்பர் 10 வாங்க. நம்பர் 10 வந்து கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் வித் தி ஸ்பிரிட். அப்படின்னா அக்ரிமெண்ட் போடுறது யார்கிட்ட? விசுவாசி கூட அக்ரிமெண்ட் போடுறது. ஸோ இது நம்பர் 10 அப்படின்னு சொன்னா சில காரியத்தை அக்ரி பண்ணிக்கிறது. சில பேர் இக்கரார் எடுப்பாங்க, பார்த்தீங்களா? நான் இந்த கும்பலன்ல தானே ஒரு ஆளியா சேர்ந்துடுறேன். கோசம் 1 7 ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒரு 6 இக்கரார் எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி இக்கரார் எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா அக்ரிமெண்ட். யூசுவலி ஒவ்வொரு கேங் பின்னாலே என்ன இருக்கும்? பிசாசு வேலை செய்யும். அந்த பிசாசு கூட என்ன செய்றாங்க? they agree for something. ஸோ நீங்க பெரிய பெரிய மாஃபியா குரூப்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? கையில வெட்டி ரத்தம் ஒரு 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 போல்ல எல்லா ரத்தத்தை போட்டு அவங்க எல்லாரும் குடிச்சிருவாங்க. எல்லா ரத்தத்தையும் குடிச்சு என்ன சொல்லுவாங்க? புரியுங்க, we are blood brothers. blood brothers எப்படி சொல்றாங்கல்ல? blood brothers, ரத்த சகோதரர்கள். ஏன் தெரியுமா? ரத்தத்தை குடிச்சதுனால. இப்போ தெரியும் உட்கார்ந்துங்க. So what they are trying to say is they make an agreement. அப்ப அந்த பிசாசு என்ன செய்யும்? அவங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் நிமித்தமா என்ன செய்யும்? காசு கொடுக்க ஆரம்பிக்கும். காசு கொடுக்க எப்படி தெரியும்? கோழி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் கோழி வளர்த்துங்களா? கோழிக்கு என்ன செய்வீங்க? போடுவோம் கரையாக்குறது பண்ணுங்க. அப்படிதான் போடுவோம் அவங்களுக்கு. டெய்லி காடி வீடு எல்லாமே எது வேணும், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாம கொடுத்துட்டே இருந்து கரெக்டா கோழி பெருசாயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சிருவோம்? கத்தி வச்சிருவோம். திடீர்னு கத்தி வைக்கும் போது தெரியும், ஆஹா கத்தி வச்சுட்டாங்க தலையில. இவ்வளவு நாள் எனக்கு நல்லாதான் பாருங்க. ஒரு சில ஜனம் இப்படி வரும். பிறந்த நாள்ல இருந்து சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் பிசாசோட உதவியில வாழ்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் நான் பார்த்துருக்கேன் நிறைய. அப்படின்னா என்னது? இவ்வளவு நாள் அவங்களை ஆசீர்வதிச்சு யாரு நினைக்கிறீங்க? யாரு? பிசாசு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு கேன்சர் வந்துருச்சு பாஸ்டர், எனக்கு ஆனா கழுத்துல கத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. கத்தி வச்சிருவாங்க. அப்படிதான் கேன்சர் வந்துச்சு வந்து நிக்கிறாங்களா? அப்ப ஆண்டவர் வந்து நான் சொல்லுவாரு, ஏய் பிசாசு கிட்ட வாங்கினது பிசாசத்தை கொடுத்துரு, இது உனக்கு வேணாம். இப்ப என்ன சொல்லுவாங்க? ஐயோ பணத்தெல்லாம் நான் கொடுத்தனா அதுக்கு இப்ப என்ன செத்துருவேன் போல. அதை விட முடியாம கேன்சர்ல சாவற ஜனம் நிறைய நான் பார்த்தது. புரிஞ்சுக்கோங்க. These are real life experience. I have seen people. விட முடியாது அவனால. ஆண்டவர் சொல்வாரு, கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்வாரு, இதுதான் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை பண்ண உனக்கு சீக்கு வெளியே போயிடும் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை நான் விட செத்தாலும் பரவாயில்ல, நான் அதை விட. சில பேர் சில காரியம் இருக்கும், சொல்ல மாட்டேன், சொன்ன வந்துடுவீங்க, வேணாம், அதை விட்டுருவோம். ஸோ கான்ட்ராக்ட். கடைசி 11 என்னன்னா டெடிகேஷன். சில ஆட்கள் பிசாசு கிட்ட பிறந்த கையோட பிள்ளைய என்ன செஞ்சிருவாங்க? கேட்டுருக்கீங்களா? சர்ச்சில் பேபி டெடிகேஷன் பண்றோம். இது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறோம்? பேபியை டெடிகேட். அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க? பிசாசு கிட்ட டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னது? இந்த பிள்ளை யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். இந்த மாதிரி டெடிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்குன்னா, அந்த பிசாசு என்ன செய்யும்? அதுக்கு ரைட்ஸ் இருக்கு, பரலோகத்துல போய் சொல்லணும். என்ன தெரியுமா சொல்லும்? இந்த மனுஷனை எனக்கு ஏற்கனவே அவங்க அப்பா டெடிகேட் பண்ணிட்டாரு, இவன் வந்து என்னுடைய சொந்தம், இவனை நீங்க ஆசீர்வதிக்க கூடாது. பிசாசு போய் இதை நீங்க கட் பண்ணணும். கடைசி பண்ணி எழுதி கொள்ளுங்க. வியாபாரம். ஓகே, வியாபாரம். இதை எடுத்து வாசிங்க. ஈசாவை நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 28:14 வாசிங்க.
எசேக்கியேல் 28:16 முடிஞ்சு 5 நிமிஷம் இருக்கா, சீக்கிரமா வரும். எசேக்கியேல் 28:16 சீக்கிரம். 28:14 சீக்கிரம். 14. எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி ஈசா பத்தி போட்டிருக்கா? உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். நீ பாவம் செய்கிறாய். வியாபாரத்தின் இந்த காரியத்தை என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, வியாபாரத்தை அது அங்க ஈசாவை பத்தி போட்டிருக்கேன் தெரியல. ஆனா ஒரு கதையில உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஈசாவை நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை நான் நேசிக்கிறேன், ஈசாவை நான் வெறுக்கிறேன். ஏன் ஆண்டவர் ஈசா வெறுத்தாரு சொல்லுங்க பாப்பா? ஏன் ஆண்டவர் ஈசா வெறுத்தாரு? ஆண்டவர் கேட்கறீங்களா? பாருங்க, ஆண்டவர் இந்த ட்ரைபிள் மூலியமா தான் யாரு வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். இவன் இயேசு கிறிஸ்து வர ட்ரைபையே ஒரு சாதாரண இடத்துக்கு கூலுக்காக வந்துட்டான். என்ன வந்துட்டான்? அவனுடைய அண்ணனுக்கு தம்பிக்கு, ஜேக்கப் ஏமாத்துக்காரன் தான். ஆனா இருந்தாலும் எப்படி அந்த ஆசீர்வாதம் ஜேக்கப்புக்கு போனுச்சு? ஏன்னா இவன் என்ன செஞ்சிட்டான்? வியாபாரம் பண்ணிட்டான், வித்துட்டான் அந்த ரைட்ஸை. இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம எத்தனை பேர் உங்களோட ரைட்ஸை வித்துட்டு இருக்கீங்க? இதுக்காக நான் அதை விட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில பிள்ளைங்க நான் பார்த்தது, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல பயந்துருவீங்க. ஒரு சில காரியத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செய்றாங்க? அவங்களோட ரைட்ஸை விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்க? பரவாயில்ல, ஒத்து அவங்க மலையில இருந்த மலையில இருக்கட்டும், நானே கிறிஸ்டியனா இருக்கேன்னு சொல்லி ஒத்து selling the rights. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு பிள்ளை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கடைசியில பிசாசு கழுத்துல கத்திக்கும் போது தெரியும். இப்ப தெரியாது, இப்ப நல்லா தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு அப்படிப்பட்ட வியாபாரம் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்? மனம் மாறி ஆகணும். ஸோ நான் என்ன உங்களை உற்சாகப்படுத்துறேன்னா, இந்த 12 பாயிண்ட் திருப்பி சொல்றேன், எழுதுனவங்க செக் பண்ணுங்க. முதல் பாவம், ரெண்டாவது மீறுதல், கரெக்டா? மூணாவது அக்கிரமம், நாலாவது சொந்த வார்த்தை நெகட்டிவ் வேர்ட், அஞ்சாவது ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுடைய வார்த்தை, சாபத்தின் வார்த்தைகள் பிளஸ் கே, அஞ்சாவது. ஆறாவது மற்றவர்களுடைய வார்த்தைகள், அப்படின்னா அவங்க கீழே நீங்க ரெக்கார்ட் பண்ணல, ஆனா மற்றவங்களோட வார்த்தைகள். ஏழாவது சரியில்லாத நோக்கம், ராங் மோட்டிவ். எட்டாவது மன்னியாமை, அன்ஃபர்கிவ்னஸ் ஆர் நாட் ஷோயிங் மர்சி, அப்படின்னா இறக்கம் காட்டாதது. ஒன்பதாவது கவனன்னா உடன்படிக்கை பிசாசோடு, டிமன்ஸோடு. பத்தாவது கான்ட்ராக்ட், எப்படி சொல்லிட்டாங்கல்ல? எக்ரிமெண்ட், அதான் தமிழ்ல எப்படி சொல்லிட்டாங்கல்ல? கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்பிரிட் realm. ஓகே. 11 டெடிகேஷன் அது பிரதிஷ்டையா? விசுவாசிக்கு பிரதிஷ்டை பண்றது. 12 வியாபாரம், அப்படியே விற்கிறது. இந்த 12 காரியத்தை விசுவாசி கரெக்டா அழகா செக் பண்ணி டெய்லி உங்களுக்கு பரலோகத்துல இந்த புத்தகங்கள் திறக்கப்படும் போட்டிருப்பாங்க. நியாய சங்கம் உட்காரும், அப்புறம் என்னது புத்தகங்கள் திறக்கப்படும் சொல்றது இல்ல, அந்த இடத்துல பிசாசு டெய்லி அக்கௌண்ட் சப்மிட் பண்றோம். இங்க நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றீங்களோ இல்லையோ பூமியில, புரியுதா உங்களுக்கு? பிசாசு அங்க என்ன சொல்றான்? பிரதர் சோ அண்ட் சோ ரீனாவை இன்னைக்கு பிரேஸ் மெஷின்ல போட்டீங்க, ஆனா ஆசீர்வதிக்காதீங்க இந்த காரணத்துக்காகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொந்தம் உங்களை சொல்ல கோச்சுக்காதீங்க. இந்த காரணத்தை காமிச்சு என்ன செய்வான்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்வான்? உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நடப்பாங்க. இன்னைக்கு அநேக கேட்பீங்க இந்த கேள்வி, கஷ்டமாக போடுறேன், காணிக்க போடுறேன், சர்ச்சுக்கு வரேன், அப்புறம் அது ஊழியம் செய்யறேன், ஆனா என்னுடைய ப்ராப்ளத்தை ஆண்டவர் என்ன செய்யல? பதில் கொடுக்கல. முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி எப்படி தெரியுமா? கேட்டேன், ஆனா ஆண்டவர் பக்கா மாதிரியே இருக்காரு. என்னது? கேட்டு கேட்காத மாதிரியே இருக்காரு. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எனக்கு பதில் வரல. இந்த மாதிரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துல உங்களுக்கு எதிர்ப்பா அவன் கொண்டு போன அத்தனை எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு. அதுக்கு நீங்க பாவம் மன்னிப்பு அறிக்கை இடலன்னு அர்த்தம். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எல்லாத்தையும் ஒண்ணா பாவம் அறிக்கைன்னு சொன்ன எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருக்கேன் அப்படி சொல்றது இல்லை. ஆண்டவரே இந்த இடத்துல
5 வெள்ளி இந்த இடத்துல சாப்பிட்டு எடுத்துருந்தேன். எங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாத்துங்க. டீட்டெயிலாக சொல்லணும் ஆண்டர்கிட்ட. ஆண்டர்கிட்ட வந்து இந்த பிளாங்கெட் பிறகுலாம் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? எப்படி சுத்தமாக எல்லாத்தையும் மனுஷங்க அப்படி இல்லை. டீட்டெயிலாக பரிசுத்த ஆவியை ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. ஃபாஸ்டிங் ஒரு நாள் போடுங்க. ஃபாஸ்டிங் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரே ஒரு லஞ்சு மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. லஞ்சுனா மக்கட்டுங்காரியில் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, சமூகத்தில் போய் ஒரு மாசத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் ஸ்பிரிச்சுவலாக இப்படி இருக்கும். ஒரு மாசத்துல ஒரே ஒரு நாள் தான், ரொம்ப நாள் இல்லை. பாருங்க, மலைக்காக 30 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. எத்தனை ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க? 30 நாளா? திகப்லாரியா? பாருங்க, திகப்லாரி நீ கணக்கு எடுத்தால் 12 நாள் பாக்கி பண்ணால் கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 3 நாள் 5 நாள் வருதா? அவன் கட்டாயத்தினாலே எடுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க கடைசி எப்போ வாசிங்க எடுத்தீங்க சொல்லுங்க. வாஷ் பண்ணல எதனால? ஒரு வழியில் இருக்கும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல பாவ அறிக்கை எடுங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே பெற்று சொல்லிடுங்க. நான் பண்ண மாட்டேன், நான் பெருமைக்காரன் இல்லை, நான் மாற ஆசைப்படுறேன். சொல்லாம இருந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கிளியரா சொல்லணும். ஆண்டவர் ஆண்டவர் உள்ளுக்கிற சொல்லுவாரு, அநேக காரியத்தை செய்வாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னா பாவ அறிக்கணும். யூ டெய்லி உங்க ப்ரேயர் ஒரு நாளைக்கு 1 ஹவர் ப்ரே பண்ணிங்கனாலும் சரிதான், 1/2 மணி நேரம் ப்ரே பண்ணாலும் சரிதான், அதுல பாதி பாவ அறிக்கை இருக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? பாதி பாவ. அதுக்கு பாவ அறிக்கை செய்யும் போது இப்படி செய்யாதீங்க. செய்யும் போதே நாளைக்கு செய்ய திருப்பிடுவோம். நான் செஞ்சது பண்ணேன். நான் சொல்றேன் சார், மனம் மாறுறது இல்லை. பாஸ்டர் சொன்னாரு, பாவ அறிக்கை செஞ்ச ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுவாரு. அன்னைக்கு ப்ளே பண்ணுவாரு. மக்கள் திருப்பி அதை கொண்டு போவீங்க, திருப்பி மக்கள் திருப்பி அதை கொண்டு போவீங்க, மக்கள் திருப்பி அது என்ன இல்லைங்க. ரிப்பெண்ட். ஆண்டவர் என்ன நம்ம எதிர்பார்க்கறாரு? உடனே நீங்க மனம் மாறின எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன நம்ம பார்க்கறாரு? நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னு பார்க்கறாரு. இதை விட்டு வெளியாகணும் அப்படின்னா இந்த சிகரெட். ஒரு பிரதர் யார் அவருக்கு தெரியல, நான் எங்கேயோ பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு, 30 வருஷமா தண்ணி அடிப்பாராம், சிகரெட் அடிப்பாராம். ஒரே ஒரு பிரேயர் தானே, அதோட சிகரெட் அடிக்கிற பழக்கம் ஃபுல்லா போயிருச்சான். தண்ணி அடிக்கிற பழக்கமும் ஃபுல்லா போயிருச்சான். எனக்கே தெரியல பிரதர் எப்படி விட்டேன் அப்படின்னா. என்ன செய்யறாரு? முயற்சி எடுக்கிறார். இப்ப சிகரெட் பார்த்தா எடுத்து பாக்கெட்ல இப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே சொத்தம் சிகரெட் பார்த்தா இப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, ஆண்டவரே சிகரெட் விட்டுருணும், ஆண்டவரே சிகரெட் விட முடியும். நீங்க விட இருக்கிறீங்க. சிகரெட் இங்க பேசுவீங்க, கீழே தான் இருக்கீங்க. என்ன செய்யணும்? சிகரெட்டை என்ன செய்யணும்? தூக்கி போட்டுருணும். அவன் காசு கொடுத்து வாங்கும் போது இவ்வளவு காசு சாப்பிட்டாலும் பரவாயில்லையே வாங்க போவோம். என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஐயோ வேணாம், ஆண்களுக்கு அவ்வளவு கிடைக்க. இப்படிதான் நீங்க ஆண்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? இப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறோமா இல்லையான்றதான் ஆண்டவருடைய எண்ணம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பாக்குறேன்னா, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்றோம். என்ன சொல்றோம்? நல்லா பொய் சொல்றோம். ஏசுக்கு ஏற்றோம், மனமாறுதான் ஏற்றோம், பாவரிக்கு ஏற்றோம். என்ன செய்யறோம்? திருப்பியும் அதே குட்டையில பாத்தீங்களா அந்த பண்டி திருப்பியும் சேர்த்துரும். அப்படியே கூடி போய் நாரிட்டு வரும். எப்படி? அப்புறம் நாங்க வந்து இந்த ஜெட் தெரியுமா, அந்த கண்டி ஜெட்டு திருப்பியும் போன அடுத்த வாரம் அப்படி சுத்திட்டு வரும். திருப்பியும் அடிக்கணும். கணிச்சு கிளி தோலை பிஞ்சிரும், எல்லாம் சோப்பாயிரும். காட்டு பண்டி வெள்ளை பண்டி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, மனம் மாறுதல். மனம் மாறுறதுக்கு நீங்க மனம் மாறுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் நான் இப்படிலாம் மனம் மாறினா, நான் இப்படிலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடினா பேய் ஓடிடும். ஆனா என் கூட இருக்க நண்பர்கள் ஓடிடுவாங்க, என் சொந்தக்காரங்களும் கோச்சிக்குவாங்க, இவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க. அவங்க கூட என்னையில வச்சுங்க, அவங்களோட சேர்ந்து போங்க நரகத்துக்கு. I'm sorry, it was my time. It was my time. I was born from a Catholic background. Sorry, I'm not talking about Catholic people, but it's very difficult to leave the church and come. என்னமோ ஒன்று செய்யக்கூடாதது, உலகத்துல ஒரு பெரிய தப்பு செஞ்ச மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? கூட்டோன்னஸ். ஆனா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இப்ப ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். 10 வயசுல ஆண்டு எடுத்து பண்ணேன். ஞானசன ஒளி புதுசாலாம் எடுத்து முடிச்சு கூட தான் நான் காரணம் பண்ணிட்டேன். அத்தனை வருஷம் இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு நாள் நான் ரிக்ரெட் பண்ணது கிடையாது. ஏன்? ஆண்டவர் மெய்யான தேவன் நம்மளுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இப்ப பாருங்க, ஜனங்க எதுக்கு சொல்றீங்களா? ஓ ஜனங்க கோச்சிக்குவாங்க,
ஜனங்க எப்படி சொல்லுவாங்க, ஜனங்க அப்படி சொல்லுவாங்க. ஜனங்க உண்மையிலே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தான் நிப்பாங்க அடிக்கிறீங்க. திடீர்னு டாக்டர் சொல்றான் கண்ணில் கேன்சர் இருக்குது, ஜனங்க வெளியே விடுவாங்க. சொந்தம் சும்மா என்ன சொல்றாங்க, ஐயோ நல்ல மனுஷன் சீக்கிரம் எடுத்துட்டார் ஆண்டவர். எப்படி நல்ல மனுஷனே ஆண்டவர்? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் கிட்ட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சகல காரியத்தை என்ன செஞ்சு கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட தேவனோட ஒரு உறவு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க பாருங்க, ஜனங்க எல்லாம் நம்ம என்ன செய்யுது, இப்படி போட்டு கட்டி வச்சுக்குது. என்ன கட்டி வச்சிருது? இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. இங்க பாருங்க, யாருதான் நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. ஜனங்க வாயில இருந்து நல்ல காரியம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் எதிர்பார்க்கறீங்க? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கெட்டாலும் சொல்ல போறாங்க. கரெக்டா இல்லையா? என்ன சொல்ல போறாங்க? அவரு நல்ல நீங்க காசு கொடுத்து வச்சுருப்பீங்க, வீணா போட்டோ வருது அப்படின்னு கேட்டு அவரா வீணா போட்டோ இருக்குது. அவரை பத்தி எனக்கு தெரியும், சின்ன படம் எனக்கு தெரியும். சொந்தம் அது அவரு இல்லை, சும்மா சொல்றேன். அப்புறம் எப்படி கெட்டதாவே தான் பேச எனக்கு என்ன தெரியுமா நம்ம செய்யணும்? இன்னைக்கு நமக்கு பரலோகத்துல அந்த 12 ப்ரூஃப் விசாஸ் கொண்டு போறான்ல, இன்னைக்கு ஒண்ணா என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும்? பாவ அறிக்கையில கேன்சல் பண்ணணும். உங்களுக்கு தெரியல, மேபி நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஐ கேன் ஹெல்ப் யூ டு டு தட். பட் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இதை கட்டாயம் கிளியர் பண்ணீங்கன்னா 20 வருஷம் செய்ய முடியாத ஒரு பிரச்சனையை 2 நிமிஷத்துல ஆண்டு செஞ்சு கொடுப்பாரு. நம்புறீங்களா? ஏன்னா நீங்க பரலோக கோட்டுக்கு போகும்போது பிசாசு சொல்லிட்டேன் நிறைய வாட்டி, பரலோக கோட்டுக்கு போகும்போது பிசாசு இந்த பக்கம் நிற்கிறான், ஆண்டவர் நிற்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன நிற்கிறாரு, நமக்காக பரிஞ்சு பேசுறாரு, லாயர் அட்வொகேட்டா இருக்காரு. பிசாசு சொல்றது அத்தனையுமே என்னது? அத்தனையுமே பொய் இல்லை, அத்தனையுமே சுத்த உண்மை. புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்றது அத்தனையுமே அவனை பிரேஸ் பண்ணல. ஆனா அவன் என்ன தெரியுமா செய்யறான்? அவன் வேலையை கரெக்டா அவன் செய்யறான். கரெக்டா புக்ல 5 புக் வச்சிருப்பான் போல, சிட்டி மாதிரி எழுதி போ. புரியுதா உங்களுக்கு? 10 காசு தண்ணி குடிச்சேன், 20 காசு தண்ணி சாப்பிட்டேன், 5 காசு செஞ்சேன், 5 அப்படி எழுதிக்குவான் போல. அவன் ரிப்போர்ட் எழுதி கரெக்டா கொண்டு போய் ஆண்டு கரெக்டா டெய்லி சப்மிட் பண்றான். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? பரலோகத்துக்கு போய் சிம்மாசனத்துல செத்து போயிடாதீங்க, உயிரா இருக்கும்போது இங்க இருந்து சொல்றேன். அப்புறம் ஐயோ பரலோகத்துக்கு போக சொல்றாரு சொல்லி அப்படியே இருந்தீங்க, பூமியில தான் இருக்கீங்க, சாவலணும். பரலோக சிம்மாசனத்துல நம்ம ஆண்டு சமூகத்துல என்ன செய்யணும்? ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படின்னா அவன் சொல்லுவான், மிஸ்டர் ஏ கேசலஹான் அலிந்தாஸ் செக்ஷன் படிச்சு அப்படி உனக்கு சலாக்கா தமக்கு சலா என்ன சொல்லுவீங்க? உனக்கு சலா முடிஞ்சு. இப்ப அடுத்து ஜட்ஜ் என்ன செய்வாரு? உக்குமான் போடுறதுக்கு முன்னுக்கு ஜட்ஜ் என்ன செய்வாரு? என்ன பாப்பாரு? என்ன ராங் இருக்குன்னு சொல்லி என்னத்தை கேட்பாரு? ஐயோட கேட்பாரு, அந்த எவிடன்ஸ் கேட்பாரு. அப்ப ஒரு இடத்துல சொன்ன பிற்பாடு நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? அங்க அடா பாப்பா நான் செக்கா சொல்லி கேட்பாரு. யாரு? என்ன இல்லையா? அடா பாப்பா நான் செக்கா சொல்லுங்க. ஜேசு கிறிஸ்து சுட பயர் சப்போ சரி தப்பு பயர் சேர சப்போ ஓபன் பண்ணுவாரு. ஆமா காசு கணக்குல கட்டியாச்சு, இதுல திருப்பி வைக்கமாரு. போடா ஏசு நாமத்துல அண்டாடி பேபாஸ்கர். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இன்னைக்கு daily you must tell God Jesus paid for me the price. நம்ம இன்னைக்கு தரித்திரத்துல வாழ்றது, நம்ம இன்னைக்கு கஷ்டத்துல வாழ்றது, இதெல்லாம் யாருனால நினைக்கிறீங்க? ஆண்டவர்னால இல்ல. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்மள தான் ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஏன் ஆசீர்வதிக்க முடியலன்னா, ஆண்டவர் கிட்ட அவன் நம்மளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான். போய் டெய்லி இன்னைக்கு எல்லா குறையும் என்ன செஞ்சாரணும்? கிளியர் பண்ணிடணும். விசாரிச்ச பார்த்து நீங்க பேசாதீங்க, ஜட்ஜை பார்த்து பேசுங்க. அவன் சொல்றது அத்தனையும் ரைட்டு தான் ஆண்டவர், அதெல்லாம் நான் தான் செஞ்சேன், ஆனா என்னை மன்னிச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், நீங்க இந்த ஆபேலோட ரத்தம் என்ன செஞ்சுச்சான்? ஆண்டவர் கிட்ட பேசிச்சான். என்ன பேசிச்சான்? ஆண்டவர் சொல்றாரு, காயின் கோடான்னு காயின் போறான். உன் தம்பி எங்க? அண்ணன் தம்பியா? அண்ணன் எங்க? ஆபேல் அண்ணன் தம்பியா தெரியல, கொடுங்க யாரோ ஒண்ணு. எங்க உன் சகோதரன் எங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், மை பிரதர்ஸ் கீப்பர். அப்படின்னா என்னுடைய அண்ணனை என் தம்பியை நான் தான் வந்து வச்சிருக்கேன் பாக்கெட்ல. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்றான். புரியுதா உங்களுக்கு? நக்கலா ஆன்சர் பண்றான். ஆண்டவர் பதில் சொல்றாரு, அவனோட ரத்தம் என்கிட்ட பேசுது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுக்காக பேசுது. யார்கிட்ட? பிதா கிட்ட. சோ அதனால நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு கீழே போயிடணும். ஆண்டவரே உங்க ரத்தம் எனக்காக பேசுது. நான் வேற நாள் பேசுறேன். 12 சாட்சிகள், 12
விட்னஸஸ் உங்களுக்காக பரலோகத்துல பேசணும், உங்க சார்பாக. ஓ when God was telling me, I said wow excellent, எனக்கு மாண்டு போயிடும். அதில் வேற நாள் பேசுறேன். செத்து போன மரித்த பரிசுத்தவான் கூட பேசுறாங்களா அவங்களுக்காக. எதுக்காக? எதுக்காக? இல்லை மடனா மன்னிச்சு விட்ருங்க, என்ன மடனாக்கு வேலை இருக்கு, இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிக்கலன்னா இந்த காரியம் ஆகாது. ஆர்டர் சொல்லலாம். ஓகே 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 புரியுது உங்களுக்கு? நம்மளுக்காக 12 people மிட்டிகேட்டிங் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? புரியுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? அவன் சொன்னதெல்லாம் ரைட்டு, ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? தலையாட்டுறாரு. அப்பா என்ன சொல்றாரு? எல்லா ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமா வந்துருச்சு, ப்ராப்ளம் சால்வ். இன்னைக்கு என்ன தெரியுமா நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு சர்ச் எதிர்பார்க்கல. எந்த சர்ச்சும் உங்களை சேவ் பண்ண முடியாது. நான் சொல்றேன், எந்த பாஸ்டரும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களை ஹெல்ப் பண்ண முடிஞ்சது ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த பதில் எல்லாத்துக்குமே. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பாவ அறிக்கை செஞ்சு அவர்கிட்ட சரணடைஞ்சு எல்லா அக்கௌண்ட் என்ன செஞ்சிருங்க? க்ளோஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் போய் ப்ரே பண்றீங்க, முதல் நாளே பதில் இன்னும் வரல. அடுத்து என்ன செய்யணும்? மத்திய நாள் ப்ரே பண்ணும்போது ரெண்டாவது அக்கௌண்ட் கிளியர் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஃபேக்டர் ஒரு கேஸ் ஒரு ஆள் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு காரியத்தை வச்சு புத்தியை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? 1 2 3 4 5 எல்லாத்தையும் வச்சு கடைசியாக தான் என்ன சொல்லுவாங்க? எனக்கும் ஒவ்வொரு எவிடென்ட் என்ன செய்யணும்? கிளியர் பண்ணணும். முதல் நாள் ஒரு எவிடென்ட் கிளியர், ரெண்டாவது நாள் இன்னொரு எவிடென்ட் கிளியர், மூணாவது. இதைத்தான் நீங்க பாப்பீங்க தானியேல் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு 21 நாள் எடுத்துச்சான். எதுக்கு? பதிலே வரதுக்கு. பதில் ஆண்டவர் பரலோகத்துல கொடுத்துட்டாரு. ஆனா பிசாசு செஞ்சுட்டு இருக்கு, புடிச்சு வச்சுட்டு இருக்கு. என்ன தெரியுமா சொல்றேன்? என்னைக்கு நீங்க பாவ அறிக்கை செஞ்சு முடிச்சிட்டீங்களோ அடுத்து நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இயேசுவின் நாமத்துல ஐ ப்ரொஃபஸர் என்னது? தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், என் மகள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன உங்களுக்கு விருப்பம் அத்தனையும் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அப்படியே ஆக கடவுது இயேசுவின் நாமத்துலன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொன்னாதான் என்ன ஆகும்? அது அப்படியே. நீங்க எத்தனை பேர் காசு பிசாசு சொல்லிட்டான்? காசு அக்கௌண்ட் பேங்க்ல இருந்து நீங்க போட்டுருப்பீங்க, அவன் என்ன செஞ்சுட்டான்? சொல்ல டக்குன்னு லாக் பண்ணிடுவான் கரெக்டா வச்சு. இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைங்களை பிசாசு சொல்லிட்டான்? It is time for God to repay us back. Church எப்படி தெரியுமா இருக்கணும்? ஜனங்க திருசபைக்கு வந்த கையோட ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி ஆகும். ஏன்னா இங்கே என்ன கல்ச்சர்? 3 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். 1, மற்றவங்கள உங்களை காட்டிலும் உயர்ந்தவங்க நினைக்கணும். 1, ஏன்னா சிந்தனையில கூட பேச்சில் இல்லை, சிந்தனையில கூட பேச்சு இன்னும் தரும், சிந்தனையில கூட எப்படி நினைக்கணும்? மற்றவங்கள உயர்வா நினைக்கணும். 2வது என்ன செய்யணும்? 50 பைபிள் வசனம் டெய்லி நீங்கள் சொல்கிறாரா இருக்கும். புரியுமா? இதை வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும். 3வது இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கணும்? பர்சனலான ஒரு உறவு இருக்கணும். லெட்ஸே வந்து நீங்க காத்திருந்தாச்சு, எத்தனை நாள் காத்திருந்தாச்சு? 1 வாரம் காத்திருந்தாச்சு. இயேசு கிறிஸ்து வரல. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கிவ் அப் பண்ணக்கூடாது. அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. ஐ திங்க் ஐ வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் how many days, 5 days 6 days I'm not sure. எனக்கு என்னன்னா ஒரு புடிவாதம். என்ன புடிவாதம்னா, எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் கண்ணை மூட இருட்டாவே இருக்கு. எப்படி கண்ணு மணி பார்த்து இருட்டா இருக்கா? ஒண்ணுமே தெரியல. என்ன ஆண்டவரே, என்ன இந்த விளையாட்டு? அவங்களுக்கெல்லாம் தெரியுது, எனக்கு மட்டும் ஏன் தெரியலன்னு சொல்லி புடிவாதம் ஆயிட்டேன். என்ன செஞ்சேன்? ஸ்டார்ட் டூயிங் ஃபாஸ்டிங். அப்போ படித்தேன், டைம் இருந்துச்சு. என்ன செஞ்சேன்? மண்டே டு ஃப்ரைடே ஃபாஸ்டிங். டெய்லி 5 மணி ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன செய்யல? பேசல. முதல் நாள் ஆச்சு ஃபாஸ்டிங் பண்ணி. என்ன செஞ்சாச்சு? போயிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப கவலை, ஆண்டவர் கட்டி விட்டாரு, பொய் சொல்லிட்டாங்க போல, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு என்ன மண்ணில் ஓடுது. 2ஆம் நாள் அப்படிதான். 2ஆம் நாள் 4 மணி ஆயிடுச்சு, பசி தூக்கிட்டேன். எஞ்சி பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. 3வது கீப் டூவிங் until the 5th day. I say I got mad with you. என்ன ஆச்சு எனக்கு? என்ன ஆண்டவர் 5 நாள் இப்படி காத்துச்சு, ஒன்னுத்தையும் பார்க்கல, ஒன்னும் வரல. இன்னும் பண்ணப்போ on Friday night around I don't know evening ஒரு 3-4 like that, this man was in the property. I saw the room so glorious. என்னமோ ஒரு பெரிய வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. I didn't see Jesus, but I saw the presence of God. அன்னிலிருந்து 3 மாசம் 3 hour தான் தூக்கம். So much anointed, so much energetic. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தாருன்னா, காரணம் என்னன்னா, நான் என்ன செஞ்சதுனால, நான் காத்திருந்ததுனால. இன்னைக்கு people are not ready to pay the price. என்ன செய்யறோம்?
பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு போறீங்க. காசு இருக்கா கையில? காசும் இல்லை, நேரமும் இல்லை. கடைசி என்ன இல்லை? சுகமும் இல்லை. என்னதான் சாதிச்சுட்டு போனீங்க? எத்தனை பேருக்கு லீவே இல்லை? உங்களுக்கு வேலை லீவே இல்லாத வேலை சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்யாதவங்க சொல்லாதீங்க, வேலை செய்தவங்க இருக்கிறேன். உங்களுக்கு லீவே கொடுக்க சத்து அரிப்பு தடை சுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பொய். எல்லாத்துக்குமே லீவு இருக்கு. ஏன் லீவ் எடுக்க மாட்டீங்க? அதான் பிசாசு. பிசாசு என்ன சொல்லுவான்? நீ லீவ் எடுத்தனா உனக்கு இவ்வளோ வேலை இருக்கு. இந்த வேலைலாம் யாரு நீங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் படுத்துங்கல்ல, வீடோட வேலை நடக்கதான் செய்யும் கிடையாது இல்லையா? ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ஜூத்தி செகண்ட் ஜூத்தி ஹாஸ்பிட்டல் ஜூத்தி படுத்துக்கல, ஒரு வாரம் ஆஃபீஸ் சாத்திடும்னா இல்லைன்னா எல்லாமே சுத்த போயிருமா? பேக்கலாம் ஒண்ணுமே ஆகாது. அப்படித்தான் இருக்கும் இருக்கிற மாதிரியே. ஆனா பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், நீ ஆண்டவர் கிட்ட போவாத. நீ ஆண்டவர் கிட்ட போனா ஆண்டவர் பேச மாட்டாரு. என்கிட்ட சொன்ன போய் ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரு. நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கிட்ட சாப்பிடாம இருந்தாதீங்க. 7 நாளைக்கு போயிருவீங்க மேல. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, you can eat until 5 o'clock, you fast and then you open fasting. ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, தண்ணியில பச்சை குடிச்சிட்டு இருக்கலாம் ஒன்லி. அப்புறம் அதுக்கு ஜக் குடிச்சிடுறீங்க. அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு அதுவும் கஷ்டம் பாஸ்டர். எங்களுக்கு என்னது வெஜிடேரியன் மீல் அப்படின்னா என்னது? ஐயோ நாக்கு செத்து போச்சு பாஸ்டர். உடுப்பு கறி சாப்பிடாம, நண்டி கறி சாப்பிடாம, பாம்பு கறி சாப்பிடாம நாக்கு செத்து. இப்படிலாம் சொல்லாதீங்க. நாக்கு தான் செத்து போச்சா? நீங்க செத்து போய் தான் இருக்கீங்க. Make a point. You know what you should do? Make yourself serious with God. ஆண்டவர் எப்படி சீரியஸ்னஸ் காட்டுறது? சர்ச்சுக்கு வரது இல்லை, கசமாக போறது இல்லை, காணிக்க போறது இல்லை, ஃபாஸ்டிங் எடுத்து சீரியஸ் காட்டுறது. God, I mean business. I am serious about this matter. I want an answer for this. I am not coming for the blessing. I want to see you. இப்போ பாருங்க, ராஜாவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சார்ஸா பேரண்ட்ஸ் வேலை செய்யறது வேற. ராஜாவை பார்க்க போற, ராஜாவை பார்த்தா ராஜா என்ன கேட்பாரு? முத கேள்வி, எதுக்கு வந்தீங்க? அப்ப என்ன செய்வீங்க? எனக்கு இப்படி இத்தனாயிரம் வெள்ளி இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு ராஜா என்ன சொல்லுவாரு? சரி, சின்ன கஷ்டம் எடுத்துருவோம் அப்படின்னா ஆண்டவர் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம். தயவு செஞ்சு ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஆண்டவர்கிட்ட பாருங்க. ஒரு சின்ன பையன் கதையை சொல்றேன். ஒரு சின்ன பையன் கடைக்கு போனானா, அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்ன பையன் கடைக்கு போகும்போது கடைக்காரர் சொன்னாராம், ஏய் நீ அந்த முட்டாய் எடுத்துக்கடா. சின்ன பையன் என்ன சொன்னானா, அதுக்கு நானே எடுக்க இவரு சொன்னா, இந்த எடுத்துக்கடா பரவாயில்ல, எவ்வளோ நான் காசு கொடுக்குவானா ஃப்ரீயா? இல்லை நடுமா. அவருக்கே கடுப்பா என்ன செஞ்சாரா கடைசியா? அப்படியே என்னது ஜப்ல இருந்து அப்படியே முட்டாய் எடுத்து கையில கொடுத்தாராம். இப்போ வாங்கிட்டானா உடனே. இப்போ கேட்டாராம், இவ்வளோ வேணா வேணா நீ இப்பயும் வாங்கிட்டேன்னு. இல்லை, நான் எடுத்தா சின்ன கை, நீங்க கொடுத்தா பெரிய கை. அப்போ அவங்க சொல்லியான போல உனக்கு அப்படி என்னது? ஆண்டவர் கொடுத்தா நிறைய கொடுப்பாரு. அதனால தயவு செஞ்சு ஆண்டவர் சின்ன சின்ன காரணம் கேட்காதீங்க. அது ஒரு சுட்டாய் கொடுங்க, 2 சுட்டாய் ஐயோ வேணும். God, எனக்கு இந்த சாக்லேட் பிசினஸ்லாம் வேணும், எனக்கு நீங்களா வேணும். ஆண்டவருக்கு தெரியும். இவன் சர்ம பாட்டி, இவன் கரெக்டா பிடிக்கிறான் பாயிண்ட். என்னது பிடிக்கிறான்? எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு எதுவுமே வேணாம். பொண்ணு வேணாம், மாப்பிள்ளை வேணாம், வீடு வேணாம், காசு வேணாம். இதெல்லாம் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. யார் பத்தி பட்டமா பேசினா உங்க நாமன்னு சொல்லுவேன் நான். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். எனக்கு அதுக்கு மேல தெரியாது. நான் மொழி வேற, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உங்களதான் சொல்லுவேன். அதனால பார்த்தாலும் சரிதான், பார்க்காமல் போனாலும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும். அதான் தானியேல் இவன் சொல்றான், டேவிட் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே, இப்படி பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில இருந்து எடுத்துறாதீங்க. மற்ற இதெல்லாம் எடுத்து போங்க, ஆனா இதை மட்டும் எடுத்து. அவனுக்கு தெரியும் பாயிண்ட். இங்க தான் என்ன இருக்கு? சகல ஆசீர்வாதமும். ஒரு சிலர் நீங்க கேட்பீங்க, இது பயந்தாச்சு, சாரி நேரம் ஓடிடுச்சு, ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங் 2வது தான். என்ன உங்களை உற்சாகப்படுத்துறேன்னா, இந்த 12 குறிப்பையும் வீட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது என்ன செய்யுங்க, மாவு அரைக்க செய்யுங்க.
திருப்பி செஞ்சாலும் பரவாயில்ல. சில பேர் சொல்லுவீங்க, என்ன அப்படியே திருப்பி சொல்றீங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? திருப்பி அதே பிரச்சனையை சொல்ல புதுசா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சாலும் ஆண்டவரை அறிக்கை செஞ்சு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்துல என்ன செஞ்சாகணும்? பாதுகாப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கோர்ட் கேஸ்ல நம்ம என்ன செஞ்சோம்? ஆஜரா ஆகணும். அடுத்த சீரீஸ்ல என்ன உங்களுக்கு கற்றுக்கொடுக்க ஆசைப்படுறேன்னா, எப்படி ஆவிக்குரிய ரீதியில பார்க்கறது. பாருங்க, ஆதாமே என்ன தத்திரமா இழந்தான்? கடன வீடு கடைசி சொல்ல முடியும். கடன வீடுல ஆதாம் ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இருக்கு என்னதை இழந்தான்? உறவு இழந்த எல்லாமே என்னாச்சு? இன்னைக்கு ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உறவு இருக்குன்னா, அப்போ இப்போ எனக்கும் அவருக்கும் உறவு இருக்குன்னா நான் அவர் என்ன செய்ய முடியணும்? நான் என்ன செய்ய முடியணும்? பார்க்க முடியணும். என்ன செய்ய முடியணும்? பேச முடியணும். அவரு என்கிட்ட பேச, நான் அவர்கிட்ட பேச, நான் அவர்கிட்ட பேச. புரியுதா உங்களுக்கு? இப்படி பேசினாலும் சரிதான், போன்ல பேசினாலும் சரிதான், வாட்ஸ்அப்ல பேசினாலும் சரிதான். ஸோ என்ன இருக்குன்னா இன்னைக்கு என்ன வேணும்? இப்ப உறவு வேணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன தெரியுமா கேளுங்க? ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே, அப்பா ஃபாதர்னு சொல்லி பரிசுத்தாவியை கொடுத்துருக்கீங்க. நீங்க எங்க அப்பானா எனக்கு நீங்க திட்டம் தெளிவா காட்டணும். என்கிட்ட நீங்க பேசணும். எல்லாத்துக்கும் நீங்க பேசுறீங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க பேசுறீங்கன்னு. என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க? என்ன ப்ராப்ளம்? ஐ வாண்ட் திஸ் மேட்டர் டு பி. என்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் டைரக்டா எப்படி காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டாரோ, அற்புதம் ஆணையாலும் தண்ணி மாதிரி நடக்கும். சொல்றேன் உங்களுக்கு, என்ன தெரியுமா சொல்றேன்? அற்புதம் ஆணையாலும் பயங்கரம் நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியம் அடையாதீங்க. என்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட டைரக்டா காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டாரோ, என்னைக்கு ஆண்டவர் உங்க டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாரோ, அதுக்கு அந்த அற்புதம் ஆணையாலும் தண்ணி மாதிரி நடக்கும். So nothing to be surprised. அப்படினது என்ன பண்ண தேவையில்ல, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே. அதனால என்ன சொல்றேன்னா, பாயிண்ட் பிடிச்சிங்க. என்ன பாயிண்ட்? இயேசு கிறிஸ்துவை நான் இன்னைக்கு பார்க்கணும். எப்படி இப்படி பிடிச்சிங்க?